தெலுங்கானாவில் 5 கோடி கடனாக பெற முன்கூட்டியே 60 லட்சம் வட்டியை வசூலித்து தப்பி ஓடிய 3 பெண்களை போலீசார் கைது செய்தனர். ஹைதராபாத்தில் உள்ள சந்தா நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் முகமது அப்துல் சமீர் நிஜாமாபாத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய 5 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக ஸ்ரீகாந்த் என்ற இடைத்தரகரிடம் கேட்டுள்ளார். இந்த இடைத்தரகர் மூலம் கணேஷ், மல்லிகார்ஜுன் ஆகியோரை தொடர்பு கொண்ட அவர் 5 கோடி ரூபாய் கடனுக்கு முன்கூட்டியே 60 லட்சம் ரூபாயை வட்டியாக கொடுக்க முன்வந்தார். இதனையடுத்து மோசடி கும்பல் முதற்கட்டமாக 90 லட்சம் ரூபாயை கடனாக கொடுத்துள்ளனர். மேலும் அந்த பணத்துடன் வட்டித் தொகை 60 லட்சம் ரூபாயையும் கொண்டு வந்தால் 5 கோடி தருவதாக கூறியுள்ளனர். இதனை நம்பிச் சென்ற அப்துல் சமீரிடம் 90 லட்சம் பெற்றுக்கொண்டு காசோலைகள் மற்றும் வீட்டு பத்திரங்களை திரும்ப வழங்கிய அந்த கும்பல் அவரிடமிருந்த 60 லட்சத்தையும் பறித்துக் கொண்டு தப்பியோடியது. பாதிக்கப்பட்ட அப்துல் சமீர் கொடுத்த புகாரின் பேரில் மோசடி கும்பலைச் சேர்ந்த அனுப்பமா, வீரம்மா, வெங்கடம்மா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 60 லட்சம் ரூபாய் ரொக்கம், பணம் எண்ணும் எந்திரம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்த போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய கணேஷ், மல்லிகார்ஜுன், பிரவீன் உள்ளிட்ட 6 பேர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.